நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 27/7/2026. இன்றைய தினம் அன்னதானம் திரு PS பிரபாகரன் சார் மற்றும் திருமதி காயத்ரி அம்மா மற்றும் அவங்களுடைய குழந்தை ரேவந்த் ராஜ் அவங்க குழந்தை மற்றும் PS பிரபாகரன் சார், காயத்ரி அம்மா, ரேவந்த் ராஜ் அவங்க குழந்தை சார்பாக, அவங்க குடும்பத்தின் சார்பாக, அவங்க குடும்பத்தினர் அனைவரும் சகல நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இங்க சாது சிவனடியார்கள் சார்பாக வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு PS பிரபாகரன் சார், காயத்ரி அம்மா ரொம்ப காலமா நமக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க குழந்தை பேரும் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். பிரபாகரன் சார், காயத்ரி அம்மா, குழந்தை ரேவந்த் ராஜ் அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால நீடூடி வாழணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு PS பிரபாகரன் சார், திருமதி காயத்ரி அம்மா மற்றும் அவங்களுடைய குழந்தை ரேவந்த் ராஜ் அவங்க இறையருளால் பரிபூர்ண ஆசியும் ஆயுள் ஆரோக்கியங்கள் அனைத்தும் நிறைந்து சகல ஐஸ்வர்யங்களோட நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். பிரபாகரன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடலாம், சாப்பிடுங்க. இப்ப சாப்பாடு எடுத்து வைங்க. இப்ப திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதம் அதிசயம், கேசம் அதிசயம், தேகம் அதிசயம் தான். பாதம் அதிசயம், கேசம் அதிசயம், தேகம் அதிசயம் தான். அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான். அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான். திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே.
பாதாள சாப்பிடு பாட்டி. மாத்திரை போட்டியா? காத்தால போட்டியா? இட்லி சாப்பிட்டியா? காலைல இப்படி சாப்பிடு. சரி சாப்பிடு சாப்பிடு. ஊசி ஒன்று போட்டுக்கிறியா? ஏன்? அதுக்கு தான் உன் பொண்ணு வீட்டுக்கு போவாதான்ற. அங்கே போய் ரோட்டில் படுத்துன்னு கொசுக்கடியில். ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 27/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பாக இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சித்தூர்லேருந்து அம்மா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவங்க அடிக்கடி அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் கொடுத்துட்டு வராங்க. பேர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சித்தூர்லேருந்து அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லுப்பா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சித்தூர்லேருந்து அம்மா அவங்க குடும்பத்தார் உண்ணாமுலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இங்கே தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. எல்லாமல்ல ஈசன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். சித்தூர்லேருந்து கொடுத்த அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்கான அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வேண்டிய அத்தனையும் நிறைவேறும்னு பரிபூர்ணமாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் அருளால் அந்த அம்மாவுடைய குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். இங்கே அன்னதானம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய. கண்டவரில்லை நாதாவும் சிரசோரம் சொன்னாரில்லை. பாதாரம் பாதாளம் கண்டவரில்லை நாதாவும் சிரசோரம் சொன்னாரில்லை. லிங்க ரூபம் கண்டவர்கள் அங்க எழில் தேடுகின்றார். உந்தன் குரு தியானம் செய்தார். லிங்கமலை நாடுகின்றார். தீபமான தேவனே அருணாச்சலேசநாதனே. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் பிரபாகரன், காயத்ரி மற்றும் அவங்க குழந்தை ரேவந்த் ராஜ் இவங்க சார்பாக அன்னதானம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய பிரபாகரன் சார், காயத்ரி அம்மா, அவங்க குழந்தை ரேவந்த் ராஜ் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ரேவந்த் ராஜ். ஆமாம். குடும்பத்தினர் அனைவரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 27/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் திரு பார்த்திபன், திருமதி தீபா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. திரு பார்த்திபன், திருமதி தீபா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும்னு மனசார அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.
பார்த்திபன் தீபா அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழும் இங்கே திருவண்ணாமலையில் கொடுத்துருக்கிறதுக்கு எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் சிவனடியார்கள் சாதுக்கள் சார்பாகவும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இறையருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். ஓம் நம சிவாய நமக. மலை வாழும் மருணேசாயன் எதிரினில் வர வேணும் சோனேசா. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழிற்கோலம் நானும் கண்டு பாடவே. தேவாரம் பேசிடுதே திருநீற்றழகை, மணிசூரியன் சொல்கிறதே விழியழகை. தேவாரம் பேசிடுதே திருநீற்றழகை, மணிசூரியன் சொல்கிறதே விழியழகை. ஐந்து முகப் பேரழகை ஆளும் திசை சொல்கிறதே, அஷ்டலிங்க ரூபமென்று ஆனந்தம் கொள்கிறதே. ஜோதி ரூபநாயகா சுடர் யாவும் சேரும் பூரணா, பலவிதம் பலர் காணும் மருணேசாவும் நிலை முகம் நான் காண வருவாயே. சாமி ஓம் நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து திரு பார்த்திபன் திருமதி தீபா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு பார்த்திபன் திருமதி தீபா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் அவங்க குடும்பத்தினருக்காக வேண்டிக்குங்க. அவங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய். விநாயகர் முன்னிறுத்தி அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனை கேட்க சாதுக்கள் உங்கள் ஆசீர்வாதத்தாலே அனுகிரகத்தோடு நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோடு தீர்க்காயுசா பல்லாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பா ஜுரம் அடிச்சுக்குது, நீ மாட்டு போய் தலையில் தண்ணி ஊற்றின்னு வர போறவா? உட்காந்துக்கோ. பாயாசம் குடிச்சியா? உட்காரு, வராதோ. வாங்க வாங்க வாங்க. உடம்பு பரவாயில்லையா? படுத்தி வாயில போட்டுக்குதா? ஒரு நாள் ரோட்டில் பார்த்ததுக்கு எப்படி ஆயிடுச்சு உடம்பு? உங்க பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போனியா? எங்க தூங்கின அன்னைக்கு? என்ன பண்றது ஒன்றும் புரியல. அட்டகாசம் பண்றாங்க. சரி, நீ எங்க தூங்கின அன்னைக்கு நைட்டு? எப்படியும் உங்க பொண்ணு வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. ஆமா. எங்க தூங்கின? கடியில தூங்கினியா? அந்த இது இருக்கேன் லைப்ரரி இல்ல கொசுக்கடியில தூங்கினியா வெளியில? ஆமா ஆமா. அந்த அந்த பக்கம் வானரம் குரங்கு 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 வெளியில எங்க தூங்கின? வெளியில அதான் குரங்கு சேலை இருக்கேன். ஆமா, அது கீழே தூங்கினியா? குரங்கு சேலை. ஆமா, குரங்கு சேலை லைப்ரரி. ஆமா பாட்டி, அது கீழே தூங்கினியா? என்ன சொன்னாங்க உங்க வீட்டுல? யார் வீட்டுல? பொண்ணு அவளுக்கு தான் என்னமோ கை ஒன்றும் சரி, கை கை எனக்கு எதுவுமே நான் போச்சு. செப்பல் தொலைச்சிச்சு. எங்க தொலைச்சா செருப்பு? ஈசாலிங்க தண்டை ஏதோ பார்க்க போனாங்களா? எங்க தொலைச்சா? அந்த இது பண்ணாலடா பஜனை, அங்க பஜனை பண்ணால. இது இருந்து அது வரைக்கும் நல்லா இருந்தது அவெல்லாம் பஜனை. சரி நாங்கள் போய்
உட்காந்துட்டேன். செருப்பு தொலைச்சிட்டியா? தொலைச்சிட்டேன். அதான் செருப்பு இல்லாமல் என்ன பண்ணுவ? சரி பரவாயில்ல, பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பழைய போனால் சரியா போடும். அப்புறம் அந்த பக்கம் தாண்டா உட்காந்துருந்தேன் அண்ணா. தோற்கு பற்றியா பிஸ்கெட்டு குப்பையெல்லாம் கொட்டிட்டுமா? கொட்டிடு. கொட்டிட்டு இப்படிக்கா கொட்டு. பர்ஸ் எங்க? எங்க? வேட்டை வளர்த்துலையா? வேட்டை வளர்த்துல ரூம்ல. ஆமாம், ரூமில் தான் போனா போட்டோம். இந்த இருக்கு போனா போட்டோம். என்ன பலன்? என்ன பிஸ்கெட் இது? திருக்குறள்லாம் இருக்குது பிஸ்கெட்ல. என்ன இருக்கு? திருக்குறள். சாப்பிடு. ஒன்றா எடுத்துக்கோ. எனக்கு வேணாம். ஏன்? நீ உனக்கு ஆசை யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நீ எடுத்துக்கலாமே. வேணாம் நீ சாப்பிடு. வேண்டாட்டா போ. வேண்டாட்டா போ. எனக்கு நான் என்ன சாப்பிட்டேதா? நல்லா இருக்குதா? பாட்டெல்லாம் பாடல. உடம்பு சரியில்லை உங்களுக்கு? உடம்பு சரியில்லை. அதான் முடியலடா அண்ணா. சரி உடம்பே முடியல. சரி, ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண. நல்லா இருக்கு. சரி ரைட். நல்லாவே வைப்பாப்பல விடுங்க. சரி போட்டு. டயர்டா இருக்கான் சார், வந்து பார்த்துக்கணும். மேடம் என்ன உடம்புக்கு? அதான் தெரியல. அண்ணாமலையாரை கேட்டேன். ஜுரம் சரியாயிடுச்சா? என்ன கேட்டியா? கேட்டேன் உடம்புக்கு என்ன கேட்க சொல்லிச்சு. ஜுரம் சரியாயிடுச்சான்னு கேக்குறேன். இது யாரும்மா? யாருமா இது? அண்ணா ஊசி போட்டுக்கலாமா? வா, 2 ஊசி போட்டுன்னு வருவேன். வேண்டாம். ஏன்? நல்லா இருக்குடா. போய் வெளியில படுத்து தூங்கி இருக்குது. அதனால ஜுரம் வந்து. அதனால மேடம்க்கு ஜுரம். ரோட்ல பார்த்து உட்காரு. சரி, காசு எல்லாத்தையும் கரெக்டா வயிற்று எடுத்துன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். கார்ல தான் குடிச்சிச்சு. போதுமாடி. அந்த பஜனை கிட்ட நீ வந்திருந்த. நான் வந்து சாமி எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. அப்பதான் யாரோ செருப்பை தூக்கி போயிட்டா. செருப்பு தூக்கி போட்டுக்கிறாங்க பாட்டி. இது ஐயோ, சரி கூட வாங்கிக்கலாம். சக்தி அருள் கரமான சம்பிரந்தமே நான் உடல் பொருள் முறையின்றது ஆதரவாகவே உனக்கே கொடுத்தேன் தேவி உடல் திருப்படி. ஆத்துக்கார பக்கத்துல கல்யாணம் பண்ணி போறோம். ஆத்துக்கார பக்கத்துல பண்ணி கேட்டேன். பண்ணிட்டு இருக்கல அக்கா. இட்லி சாப்பிட்டியா நைட்டு? சாப்பிட்டேன்னு. பொடி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. அதுலயும் என்ன கொஞ்சம் இருக்கு போல இருக்கு பொடி. ரொம்ப நல்லா. என்னடா எல்லாரும் நான் பூஜை செய்ய. நீ குளிக்கலையா? குளிக்கவே இல்லை. ஏன்? புயல்லாம் சொல்றேன். அதான் குளிக்கல. என்னன்னு நான் தான் குளிக்க வேணாம் கேட்க வேணாம். ஓ, ஜுரம் அடிச்சுக்குது இல்ல? ஆமா. நான் பூஜை செய்ய சரியா போயிட்டு வந்துட்டேன் ஜாலியா ஊருக்கு. ஆமா, ஊருக்கு போனேனா? எங்க போனேன்? போவே இல்லையா நீ? என்னன்னு தெரியல, மறந்து போயிடுச்சு. முந்தானத்து எங்க போயிருந்தா? ஊருக்கு தான் போயிருந்தேனா? என்ன ஊரு? வேட்டவலம். பேங்க் புக்கு கொடுத்துட்டு வந்துட்டியா? அவள்கிட்ட தான் கொடுத்துட்டேன். அதே கையில வச்சிருந்தா ஒரே சுருங்கி. ஆமா, நீ அதை எங்கன்னா அங்க பத்திரமா கூட வைக்க மாட்டேன். பையிலே வச்சு ஒன்றும் இல்லை. சுருங்கி சும்மா பிரிக்க வேண்டியது. போனா போட்டப்பா என்ன பண்ண போறேன்ல. தேங்காய் காய்க்குமே. மாமரத்துல தேங்காய் காய்க்குமா? ஆமா, எனக்கு தெரியலையா? மாமரம் மாம்பழத்து பப்பாளி பழம்லாம் காய்க்குமே, அதானே? மாமரம் தான். மாமரத்துல ஏறி அப்படியே ஒழிச்சு தீன்னு போட்டாங்க. தீர்க்க சுமங்கலி பவன். அந்த கதை தானே சொல்ல வர. அந்த கதை தானே சொல்ல. சிரிப்பு. ஆத்தா வந்து இறங்கிட்டா. ஐயோ, ஆத்தா வந்துட்டான்னு மட்டும் சொல்லிடாது சாமி. இப்ப டக்குன்னு இன்னும் 2 பிஸ்கட் போட்டு வாங்கி தண்ணி குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டோம். ஒரு பல அனுபவம் இல்லை. அதெல்லாம் பாட்டி கூட்டின்னு போவோம், சமைச்சு போடும். பாட்டி என்ன செய்யல? சண்டை வர பாட்டி நல்லா சமைப்பல்ல? அதான் தெரியாது. எப்படியாவது
தவிர நமக்கு என்ன வந்து இது நல்லா சமைப்பியா சமைக்க மாட்டியா? வெட்டி வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத. வெட்டி வம்பா? ஏன் ஆமா பின்ன மாமி, ஏன் மாமி இப்படி சொல்றீங்க? கேட்கணும், பருப்பு கேட்கணும், தண்ணி கேட்கணும். நீ தான் பார்த்திய? நான் எங்க பார்த்தேன்? பார்க்கலையா? அவ்வளோ நல்லா இருந்தது பஜனை. சும்மா பிரமா பொம்மநாட்டிலே ஆம்பளை அங்க அங்க இது சொல்றாங்க அங்க அங்க. சரி, போகும்போது செருப்பு ஒன்று வாங்கி கொடுறாரு. ஆட்டி கால் அதனால இது வெயிட்டே இல்லாம தக்குன்னு இருந்தது. எல்லாம் என்ன மரியாதை நீ தானே அதை பார்க்க போய் தான் செப்பல் விட்ட. ஆமா கரெக்ட். இல்லடா அவ எங்க உட்காந்துருந்தாடா என் பொண்ணு அந்த சரி, இந்த மாதிரி ஏன் கெட்ட வார்த்தை திட்டுற? பெத்த பொண்ணு ஏன் போய் கெட்ட வார்த்தை திட்டு? தப்பா? தப்புதான். அதெல்லாம் கிடையாது. அது சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு அடியாள். சரி, தேவர்களுக்கு சரி, அடியாள். என்ன கேக்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? போச்சு. அது சாமிக்கே தெரியும். வந்து அந்த மாதிரி பேசலாமா? அப்படி வேணா வச்சுக்கடா. இதை பத்தி என்ன இப்ப கவலை? அண்ணனை போய் வாடா போடா, தப்பு இல்லை. அத்தின் பேருன்னு சொல்லு, அண்ணன் சொல்லு. இவ உனக்கு அக்கா தானே? ஆமா அக்காவா அண்ணியா? அக்கா. அக்கா. அப்ப நான் யாரு? நீ வந்து அத்தின் பேரு. மாமா. அக்கா என்ன அத்தின் பேரு தானே? ஆமா ஆமா கரெக்ட் தான். நீதான் அக்கா, அவங்க ஆயா. ஆயா. எது வேணா வச்சுக்கோ. கேட்டுமா? போயிட்டு வரணும். ஏன் ஏன் நானு நீ ஏன் அங்க வரப்போற? எங்க வரணும்? ஏறு. ஐயோ, இங்கயா? ஆமா, என்ன அங்க இருந்தா என்ன எவ்வளவு அழகா ஃபேன் ஓடுது, இவ்வளவு பெரிய இடங்குது. தூங்க பாட்டி ஒன்னா போட்டுருவோம். ஏன் இது தலை கேப்லயே போதும், கீழே ஊந்துருப்போம். 3 டேபிள் ஒன்னா கவலையே பட மாட்டேன். கீழே விழுந்தனா ராஜா வருவாரு, ராஜா வருவாரு, ரோஜா பூ வாங்கி வச்ச ராஜா வரக்கானேனே, இந்த ரோஜா பூ வாங்கி போச்சு. இரு, கோபாலன் தாத்தாட்டியே சொல்றேன் நானு. யாரும் ராஜாவுக்காக எதிர்பார்த்துக்கிறியா ரோஜா பூ வாங்கின்னு? கோபாலன் தாத்தாட்டியே சொல்றேன் நான். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேணாமா? சொல்லு. சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. சின்ன வயசுலாம் 8 9 9 ஒத்தப்பட தானே கல்யாணம் பண்ணுவா எங்க அம்மா. 13 வயசு. நல்லா இருப்பானா? நல்லா இருப்பேன்றது நீயே சொல்லக்கூடாது, அடுத்தவ சொல்லணும். ஆமா. எத்தனை வயசுல? என்ன போய உங்களை பார்த்தாதான் முடியல சிரிப்பு வருது, இல்லைன்னா 2 காதை முடியும் கருன்னு வருது. அவ்வளோதான். பொலிச்சு தர மாட்டேன்றா எனக்கு. ஒழிச்சு வர வேணுமா? சும்மா கேட்டேன், போட்டு கூடாது நானு. கம்பல் கொடுத்தமே போட்டுங்கிறியா? ஆமா போட்டுதான். அந்த கைட்டி வச்சுட்ட. வளையல் கொடுத்தமே எங்க? அந்த இதுல இருக்கா? அங்கதான் இருக்கும். இப்ப கொலுசு கேக்குற? அவ போட்டு சும்மா கேட்டேன், பரியாசம் பண்ண. ஏன் போடக்கூடாது பாட்டி? போடக்கூடாது. ஏன் என்ன விஷயம்? கொலுசெல்லாம் ஆம்பளையா இல்ல போயிருக்கான் எங்க துரியோதனை. ஆம்படியா இல்லைனாலும் கொலுசு போடுறாங்களே நிறைய பேரு. கொலுசு அதெல்லாம் அப்போ, இப்ப எல்லாருமே போடுறாங்க. Shiva, Arunachal Shiva, Arunachal
அகதுகை சிறைய அமர்வித்ததென் சொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல